திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் தோட்டாக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு பத்தினிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 200 குடும்பத்தினர் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள். காலி குடங்களுடன் திரண்டு வந்த பெண்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தை கண்டித்து முழக்கமிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வடக்கு பத்தினிப்பாறை கிராம மக்கள் அளித்த மனுவில் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் கிராமத்தில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருவதாக தெரிவித்துள்ளனர். குடிநீர் வசதி செய்து தருமாறு மாவட்ட ஆட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி தலைவர் ஆகியோரிடம் பல முறை மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தார்கள். கிராமத்தின் வடக்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்து மின் மோட்டார் மூலம் நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றப்பட்ட நிலையில் தற்போது அந்த மோட்டாரும் அகற்றப்பட்டு விட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் குடிநீர் பிரச்சனை மேலும் தீவிரமடைந்துள்ளது. குடிநீர் பிரச்சனையுடன் கிராமத்தின் பல தெருக்களில் சாலைகள் பழுதடைந்த நிலையில் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் உடனடியாக சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம பெண்கள் அனைவரும் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. அவர்களின் அவசர மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இப்பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரேஸ் டிவி செய்திகளுக்காக நெல்லை டேவிட்.